அண்மை செய்தி 100 நாள் வேலை திட்டத்தில் ஏழைகளின் வயிற்றில் மத்திய அரசு அடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சமீபத்தில் அந்த 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் என்பது தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பை, ஒரு பெரும் பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, அந்த திட்டத்திற்கான பெயர் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டு ஹிந்தி பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்த திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது ஏன் என்று காங்கிரஸ், திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதே போல இதற்கு முன்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய நிதியில் 90% நிதியை மத்திய அரசும் 10% நிதியை மாநில அரசுகளும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இந்த புதிய சட்டத்தின்படி இனி மத்திய அரசு 60%, மாநில அரசுகள் 40% கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசு சார்பில் கடுமையாக எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். ஏழைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த அறிவிப்பை நாம் பார்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் இருந்த போதே பாஜக ஆட்சியில் மக்களுக்கு 20 முதல் 25 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாகவும், அதற்கான ஊதிய தொகையும் திட்ட செலவையும் மாத கணக்கில் விடுவிக்காமல் மத்திய அரசு வஞ்சித்தது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலுவைத் தொகையையும் நாம் போராடி பெற வேண்டிய ஒரு அவல நிலைதான் இருந்தது என்றும், தற்போது மத்திய அரசின் விருப்பத்தின் பேரில் அதிகாரிகள் விரும்பினால் வேலை வழங்கலாம் என்று விதிகள் மாற்றப்பட்ட பிறகு ஓரிரு நாட்கள் வேலை கிடைப்பதே அரிதாக போகிறது எனவும், நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு பெரிய இழப்பை சந்திக்க போகிறது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திட்டத்திற்கான செலவில் 40% தொகையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை ஜிஎஸ்டி வரி மாற்றத்திற்கு பிறகு கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரக்கூடிய மாநில அரசுக்கு தரப்பட்ட ஒரு சுமை என்றும், அது ஒரு மிகப்பெரிய தண்டனை என்றும் முதலமைச்சர் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். கிராமப்புற பெண்கள், ஏழைகள், விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூடப்படுவதற்கான ஒரு திட்டமாக, அதற்கான ஒரு வழிவகைதான் இந்த புதிய சட்ட திருத்தம் என்றும், இதற்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்பு பத்திரம் வாசித்திருப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்றும் முதலமைச்சர் காட்டமாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.